அகர முதல எனத் தொடங்கி மனித வாழ்க்கைக்கு தேவையான முழுவதையும் 2 வரிகளில் சொன்ன மகான் அவரே நம் திருவள்ளுவர். திருவள்ளுவர் பிறந்த காலம் இன்று வரை சரியான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் வரலாற்று குறிப்புகள் கிமு 31ஆம் ஆண்டு முதல் கிபி 1ஆம் ஆண்டு வரை வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்கிறது. அவர் பிறந்த இடம் பல்வேறு கருத்துக்கள் உள்ளது. அதில் முக்கியமாக சொல்லப்படுவது தமிழ்நாட்டில் உள்ள மகாபலிபுரம் ஆகும். மகாபலிபுரத்தில் திருவள்ளுவருக்கு வள்ளுவர் கோவில் என்ற இடமும் அவரது நினைவாக இருக்கிறது. திருவள்ளுவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு தத்துவ ஞானி. மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்றும், அரசன் எப்படி அரசாட்சி செய்ய வேண்டும் என்றும், நட்பு, காதல், ஒழுக்கம், பொறுப்பு ஆகிய அனைத்தையும் திருக்குறளில் உணர்த்தியுள்ளார். அவர் உதாரணமாக அவரின் மனைவியின் பெயர் வாசகி அம்மாள். வாசகி அம்மாளை பற்றி நிறைய கதைகள் சொல்லலாம். திருவள்ளுவர் சொன்ன எந்த வார்த்தைகளையும் தட்டாமல் கேட்பவள். ஒரு மனிதன் உடலால் இறந்திருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன சிந்தனைகள் என்றும் உயிரோடு தான் இருக்கிறது. அதற்கு பெரிய உதாரணம் நம் திருவள்ளுவர். 2000 ஆண்டுகள் கடந்தும் நம் திருக்குறளை பற்றி பேசுகிறோம் என்றால் அது நம் தமிழுக்கும் தமிழருக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. திருவள்ளுவர் ஒரு நெசவாளர் குடும்பத்தை சார்ந்தவர். அவர் ஒரு நெசவாளி. அங்கு உள்ள மக்கள் அனைவரும் திருவள்ளுவரை நெசவாளர் ஞானி என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் திருவள்ளுவரின் மனதில் இருந்த ஒரே விஷயம் சமூக நலன் ஒன்று மட்டும்தான். அவர் 1330 குறள்கள் எழுதியுள்ளார். அதில் 133 அதிகாரங்கள் உள்ளது. அதில் ஒரு அதிகாரத்தில் 10 குறள்கள் உள்ளது. அதை நாம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அறத்துப்பால், பொருள்பால், நமது பால் என்று 3 பகுதிகளாக அதை பிரித்து கொள்ளலாம். அறம் எப்படி இருக்க வேண்டும், பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும், அரசியல் எப்படி நடத்த வேண்டும், காதலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தையும் அந்த குறளில் சொல்லியிருக்கிறார். திருக்குறளை பார்த்து இந்த உலகமே வியந்தது. எப்படி ஒரு குறளை எழுதியிருக்க முடியும் என்று உலகமே பார்த்து வியந்தது. திருக்குறள் உலகம் முழுவதும் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆங்கிலம், பிரான்ஸ், ஜெர்மன், சீனா, ஜப்பான் என்ற உலக நாடுகள் அனைத்தையும் திருக்குறளை மொழிபெயர்த்து கொண்டன. தமிழர்களின் பெருமையை நீங்காத இன்றும் நிற்கும் மிகப்பெரிய நினைவு சின்னம் அதுவே நம் திருவள்ளுவரின் சிலை. அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது. திருவள்ளுவரின் சிலை 133 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. காரணம், அது திருக்குறளின் 133 அதிகாரங்களை குறிக்கிறது. கடல் அலைகளின் நடுவே நிற்கும் இந்த சிலை தமிழர்களின் பெருமையை குறிக்கிறது. திருவள்ளுவர் இறந்த காலம் பற்றி ஆதாரங்கள் இல்லை. ஆனால் அவர் வாழ்ந்த காலம், சிந்தனைகள் இன்று வரை இந்த மண்ணில் உயிரோடு தான் இருக்கிறது. ஒரு மனிதன் உடலால் இறந்திருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன சிந்தனைகள் என்றும் உயிரோடு தான் இருக்கிறது. அதற்கு பெரிய உதாரணம் நம் திருவள்ளுவர். 2000 ஆண்டுகள் கடந்தும் நம் திருக்குறளை பற்றி பேசுகிறோம் என்றால் அது நம் தமிழுக்கும் தமிழருக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இன்று பள்ளிகளில் இருந்து நீதிமன்றங்கள் வரை அனைத்து இடங்களிலும் திருக்குறளே இல்லாத இடம் எதுவும் இல்லை என்று பேசப்படுகிறது. ஏன் என்றால் திருக்குறள் எந்த மதத்தையும் சார்ந்து பேசப்பட்ட ஒரு குறள் அல்ல. அது மனிதத்தை பேசுகிறது. இந்த உலகத்தில் தமிழ் இருக்கும் வரை திருக்குறளும் உயிரோடு தான் இருக்கும். இந்த உலகத்திற்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தவர் என்ற பெயரை கொண்டவர் நம் திருவள்ளுவர் மட்டுமே. உலகம் மாறலாம், காலம் மாறலாம், ஆனால் திருவள்ளுவர் சொன்ன உண்மைகள் மட்டும் மாறாது என்றும்.